மணல் திருட்டுக்கு எதிரான போராட்டத்தின் போது பொது சொத்துக்கு சேதம் விளைவித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் அமைச்சர் சிவசங்கர் கடலூர் நீதிமன்றத்தில் ஆஜரான நிலையில் ஜூன் 25ஆம் தேதிக்கு விசாரணையானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் லெசிராஜா. லெசிராஜா, வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? கடலூர் மாவட்டம் நெய்வாசல் கிராம வெள்ளாற்றில் கடந்த 2015ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் அரசு மணல் குவாரிகள் செயல்பட்டு வந்தது. இதனால் தங்கள் பகுதியில் நீர் ஆதாரம் பாதிப்பதாக குவாரியை மூடக்கோரி ஆற்றின் மறுக்கரையில் உள்ள அரியலூர் மாவட்டம் சன்னச்சி நல்லூர் கிராம மக்களுடன் அப்போதைய குன்னம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் தலைமையில் அனைத்து கட்சி சார்பில் முற்றுகை போராட்டம் அறிவிக்கப்பட்டது. சன்னாச்சி நல்லூர் கிராம மக்கள் 300 பேர் போலீஸ் தடையை மீறி குவாரிக்குள் நுழைந்து அங்கிருந்த வாகனங்களை தாக்கினார். தடுக்க வேண்டிய போலீசாரும் தாக்கியதால் போலீசார் தடியடி நடத்தினர். இச்சம்பவத்தால் தற்போது போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் சிவசங்கர் உட்பட 33 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதில் 4 பேர் உயிர்ந்த நிலையில் 29 பேர் மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி ஜவஹர் முன்னிலையில் ஆஜராகினர். இதனைத் தொடர்ந்து இவ்வழக்கின் விசாரணை இந்த மாதம் ஜூன் 25ஆம் தேதி ஒத்திவைத்தனர். பிறகு நீதிமன்றத்திலிருந்து சிவசங்கர் அவர்கள் புறப்பட்டார்.